தாம்பாளத்தை விடு. ஆ வஸ்திரம் எரியறதும் சாமிக்கு அர்ச்சனை பண்ண வேண்டிய தட்டு தவறி கீழே விழுறதும் ரெண்டுமே நல்ல சவுண்ட் இல்லை. சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம்? சாமிக்கு வேண்டிக்கிட்டு எதையாவது நிறைவேற்றாம இருக்கலாம், நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா உடனே நிறைவேற்றிருங்க. இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள ஏதாவது இப்படி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். பூசாரி சொல்றது வாஸ்தவம்தான். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, 3 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாக்கு இதே மாதிரி போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு. அதுல இருந்து தப்பிச்சு நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம்னா அது நம்ம கருப்பரால தான். அதுக்காக கற்பருக்கு அப்ப காணிக்கையா ஒரு சேவலை நேர்ந்து விட்டோம். அது சாமிக்கு கொடுத்துட்டீங்களா? அப்ப இது நம்ம வீட்டு தொழுவத்தில் தெரியுதே, அதுவா? சாமிக்குன்னு நேர்ந்து விட்டதை யாராவது மறப்பாங்களா? 3 வருஷமா நீங்க யாரும் ஒண்ணா வரல, நாங்களும் மறந்துட்டோம், படையெல்லாம் நடத்தல. அதான் எனக்கு 2-3 வருஷமா எதுவுமே சரியில்லை. எந்த வேலை எடுத்தாலும் தடங்களாவே இருக்கு. உங்க மாப்பிள்ளைக்கு கூட ஆஃபீஸ்ல ஒரே பிரச்சனை. ஒருவேளை இதனால தானப்பா? கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். என்ன எவ்வளோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணியும் ஒன்றும் ஆகலையே. கவலைப்படாதீங்க ஐயா. நம்ம மனசார எந்த தப்பு செய்யலன்னு அந்த கருப்பனுக்கு நல்லா தெரியும். நல்ல வேளை 3 வருஷம் கழிச்சு எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து கருப்பரே நம்ம கடனை காட்டி கொடுத்துட்டார். இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் சரியாயிடும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த மேனேஜர் சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் ஆகி போக தான் போறார். இந்த திருவிழா முடிஞ்சாலே நம்ம குடும்பத்தில் எல்லாம் பிரச்சனையும் தீந்துரும். தம்பி தம்பி இங்கே வந்துட்டீங்க. உங்களுக்கு நாங்கள் ரூம் ரெடியாக இருக்குது. என்ன ராஜனா லூஸ் மாதிரி பேசுறீங்க? கிராமத்தில் திருவிழான்னு சொந்தம்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இப்போ போய் ரூமில் படுக்க சொல்கிறீங்க? ஆம்பளைகள்லாம் இந்த பக்கம். இப்போ இவன் ஆம்பளை இல்லையா? எங்கேயா போற? திறந்து விட்டு மாட்டி மாட்ட போயிட்டே இருக்க. நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க. இங்க வேற ஒருத்தர் இருந்தாரு பியூனு. அவர் காலையில வந்துட்டு உடம்பு செல்லணும் வீட்டுக்கு போயிட்டாரு. உனக்கு என்ன வேணும்? நான் தமிழை பார்க்கணும். தமிழை பார்க்கலாம் முடியாது, படிக்கத்தாயா முடியும். உனக்கு வயசாகி போச்சு, இங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. வெளியில போயா. யோ போயா கிறுக்க. சொல்றேன்ல, வாயா வெளிய வாயா. சொல்றேன்ல, கிளம்பியா கிளம்பியா. யாரை பார்த்து கிரிக்கெட் வந்துட்டாங்க பாரு. போயா. ஆளையும் அவனும் கணக்கு எனக்கு
ராஜாண்ணா இங்க என்ன பண்றீங்க? பாப்பா எங்க? பாப்பா எங்க? பாப்பா இங்க வரல? பாப்பா இங்க வரலையே. பாப்பாவை காணோமா? எங்கே போயிருக்கோம்? வீட்டில் இல்லைன்னா வீதியில் இறங்கியிருக்கோம். பதறாம தேடுங்க. போங்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்க. போ பக் 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 நீ அந்த வீட்டில் பாரா. பா போ பக் 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 எங்க போயிருக்கோம் அது? நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? இல்லையம்மா, நான் பார்க்கலையே. பக் 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 பக். ஏ கார்த்தி, அந்த மூலையில் பாரு. அண்ணா இந்த பக்கம் ஒரு கருப்பு கருப்பு கலந்த சேவல் பாத்தீங்களா? நான் பார்க்கல. இல்லையா? சேவல் பாத்தீங்களா? பார்க்கலையேப்பா. அக்கா, நீங்க ஏதாச்சும் சேவல் பாத்தீங்களா? நீங்க கதிரேச ஐயா மக தானே? ஆமாக்கா, எங்க வீட்டு சேவல் தான். காலையில இருந்து காணோம். நீங்க பாத்தீங்களா? உங்க சேவலா காணோம்? ஐயா, நல்ல வெடக்கோழியாச்சே. அடிச்சா 4 பேர் சாப்பிடலாமே. பயபுள்ள எவன் எடுத்தான்னு தெரியலையே. நீங்க வாங்கச்சி போலாம். என்னடா இங்க இல்லையா? இல்லைண்ணே. சரி வாங்க போய் தேடுவோம். ஏ செந்தில், வா போகலாம். சித்தப்பா, ஆ, ஒரு சேவலோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? அது எதுக்குடா இப்போ? சும்மா சொல்லுங்க. ஒரு 7-8 வயசு இருக்கும். நம்ம பாப்பாக்கு எத்தனை வயசு? என்னண்ணே, ஒரு 3 வயசு இருக்குமா? இருக்கும். ஸோ நம்ம பாப்பா யூத்தில் இருக்கு. யூத்தில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சேவலை தேடுறதை விட்டுட்டு கோழியை தேட ஆரம்பிச்சோம்னா பாப்பா ஈஸியாக கிடச்சிடும். ஊர்ல எவ்வளவோ கோழி இருக்கு. எந்த கோழின்றா போய் தேடுறது? ஊரில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம எல்லா பொண்ணுங்களுமா பார்க்குறோம். பாப்பாக்குன்னு ஒரு பாப்பா இருக்கும்ல, அது எது? Back, 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 back. Back, 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 back. Back, 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 back. Back, back. என்னடா ஊர் எல்லைக்கே வந்துட்டோம். எங்கடா போயிருக்கோம் அது? சந்தேகமே இல்லைண்ணே, அவன் தான் எடுத்துருக்கணும். காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்துட்டு வயிற்று வலின்னு லீவ் போட்டு போனா என்ன அர்த்தம்? அந்த பியூன் தான் நிச்சயமா எடுத்துருக்கணும். ஆச்சி, வாமினா என்ன இந்த பக்கம்? எங்க சேவ் இந்த பக்கம். எப்போ துபாயில இருந்து வந்த? நேத்து திருவிழாக்காக வந்தாங்க. பிள்ளைய வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அப்புறம் ஆச்சி, என்ன சமையல்? பெருசா ஒன்றும் இல்லை, அயர மீன் குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி ஆச்சி, வாரம். என்ன பண்ற? என்னடி பைத்தியமா உனக்கு?
எவ்வளவு முக்கியமா தேடிட்டு இருக்கோம். இப்ப போய் அவங்க வீட்ல என்ன சமையல் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சமைச்சா நமக்கு என்ன? ஒருவேளை யாராச்சும் நம்ம கோழியை புட்டிச்சு அடிச்சு குழம்பு வச்சிருந்தா? அதான் என்ன சமையல்னு கேட்டேன். இது இல்ல ஓட ஏய் யாராவது கொள்ளையில? சும்மா அப்படியே இந்த பக்கம். சமையல் ஆச்சா? சமையல் ஆயிடுச்சு. என்ன சமைச்சிங்க? கருவாட்டு குழம்பு வச்சு துவையல் அரைச்சிருக்கேன். டேய் இங்க இல்ல ஓடு 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 ஓடுங்க. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையல் ஆச்சா? ஆச்சு. என்ன சமையல்? நண்டு குழம்பும் எறா புட்டும் பண்ணியிருக்கேன். ஓடு 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 சீக்கிரம் சீக்கிரம். உன் பேச்ச கேட்டோம் பாரு. பொம்பளை கையால் அடி வாங்கிருந்தோம்டா. இவங்களை பிடிச்சிருந்தா சின்ன பையனை விட்டுருப்பாங்க. நம்மளை பிடிச்சிருந்தா மான மரியாதை போயிருக்கும். உன் கோழி யோசனையை விட்டு போய் சேவலை தேடு. என்னடா யூத் ஃபீலிங் யூத்துக்கு தான் புரியும். எந்த வீடு? ஐயா பியூன் சுந்தரம் வீடு எது? இந்த இருக்குல்ல அந்த வீடு தான். சுந்தரம் எங்க? நீங்க யாருங்க? நீ யாரு? நான் ஒரு சம்சாரம். எங்க உன் புருஷன்? அவனை வர சொல்லு. இங்க இருங்க. அவன் பேசுறவளோ வச்சுக்காதீங்க. மரியாதையா பேசுங்க. அவர் இங்க இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. காலையில சேவலை திட்டிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போனோம்னா வேற என்னன்னு கூப்பிடணும்? ஸ்கூலுக்கும் போகல, இங்கேயும் வரல. அப்ப சேவலை தூக்கிட்டு எங்க தான் போயிருக்கான்? ஏய் அங்க போற பாப்பா. ஆமா அப்பவே சொன்னல கோழியை தேடி தான் வந்திருக்கோன்னு. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையல் ஆச்சா? ஆச்சே. என்ன சமையல்? நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆட்டுறத்தை வறுத்து வச்சிருக்கேன். சாப்பிட வரையலா? அட என்ன சும்மா பார்த்துக்கிட்டு 4 வாய் சாப்பிட்டு போலாம் வாங்க. ஏயா ஸ்கூலுக்கு போகாம சேவலை பிடிச்சு இங்கனே எப்படி இருக்க? சொல்றேன். வெளியில வா சொல்றேன்டா. எங்க பாப்பா எங்கயா? நீ எங்க எங்க? அடி பாவி. சேவலை அமைதியா இருக்கியா? ராத்திரி எல்லாம் உன் வீட்ல தான கிடக்காரு. பகல்லையாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ? நீ சக்கரை செஞ்சு உள்ள போறியா? நான் சொல்றேன் கேளுமா. என்னடி இங்க வந்து போட்டுறியா? கோழி பிடிச்சு அங்க கொண்டு வர உனக்கு தோணல? என்ன சொல்ற நீ? நான் உனக்கு ருசியா சமைச்சு போடல? சித்தப்பா பாப்பா கிடைச்சிருச்சு. எங்கடா பிடிச்ச? நான் அப்பவே சொன்னல கோழி கிட்ட தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் தம்பி. பயவுல எங்க ஓடுன? ஏய் என்ன தேங்க்ஸ்? யார் நீங்க? இது எங்க சேவல்? என்ன தம்பி எங்க வீட்டுக்கு முன்னால வந்து சேவலை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து உங்க வீட்டு சேவல் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்களும் தான் உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறோம். நாங்க என்ன உங்க வீட்டுக்காரங்களா? அட நம்ம வீடு மாதிரி தான். சும்மா வாங்க. எங்க போறா? ஆச்சி இது நம்ம பாப்பாவே தான் அடிச்சு போட்டு குழம்பு வச்சு போட்டாங்க. ஏங்க என்னங்க இது? அநியாயமா எங்க கோழி அடிச்சு இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமா என்னமா பேச்சு பேசுற? இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எதுங்க தப்பு? உங்க வீட்டு கோழி நாங்க எதுங்க எடுக்கறோம்? எங்களுக்கு ஒரு கோழி வாங்க துப்பு இல்ல, வக்கு இல்ல. அப்ப எதுக்கு திருடுன? நீ தான் அறிவில்லாம பேசுற. நான் ஏன் கோழி திருடுனா? என்ன வெளியில வா பேச சொல்றேன். செஞ்சு உள்ள போமா. எல்லாத்தையும் கொண்டாந்து இவங்க குடு. செஞ்சு உள்ள போமா. நான் ஏன் உள்ள போறேன்? வெளியில போமா. நீ என்ன பைத்தியமா? புடியா போற? யார் பைத்தியம்? யார் வந்த கையில இது எங்க கோழி தான்? நான் ஏன் பேச பாரு. இது எங்க கோழி தான்? என்னடா பண்ண? வாய் முடிய பண்ண. சொல்றது கேட்க மாட்டேன். யாரை வந்து பண்ணடங்கற? எங்க வந்து கட்டிக்க நீ? நான் புடிச்சு என்னோட பேசுறேன். என்னடி ஆச்சு? என்ன பிரச்சனை? எங்கயா சேவல் எங்க? சேவல் எங்கயா? போய்
அடிச்சிட்டாங்க. எங்க சவுல இடத்துல அவன் தான் சொல்றாங்க. பின்னேனுங்க இப்படி சாமிக்கு நேர்ந்து விட்டு சேவை இப்படி அடிச்சு சாப்பிட்றது தப்பு இல்லையா? இது நம்ம சேவல இல்லையப்பா. ஏமா நாங்க அடிச்சது சேவை கோழில பொட்டை கோழிமா. ஆய மொழி சும்மா இருமா. அப்படியே சும்மா இருக்கா? இன்னைக்கு கோழி குழம்பு இல்லையா? அடச்சி போன போது விடுமா. உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பதட்டத்தில் என்ன செய்யறோன்னு தெரியாம வீட்டில் வளர்த்த சேவல் பொழுது சாஞ்ச உடனே தானா வந்து அடைய போகுது. யாரும் மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருங்க. போங்க. உன்னையும் அடிச்சிட்டாங்களா? சேச்சே சித்தப்பா தான். நான் எவ்வளோ சொன்னேன் அது நம்ம சேவல் இல்லைன்னு. கேட்டா தானே கடைசியில் நான் அவரை காப்பாற்ற வேண்டியது அடிச்சு. ஷூ இவ்வளோ இங்க வேணாம், யாராவது பாத்துருவாங்க. மேல போலாம். அபி மாடிக்கு சொல்றேன் வா. வெயில இருக்கு. இங்கே இருக்கணும். யாராவது பார்த்தா உன்னை கொன்னுடுவாங்க. சத்தம் போடக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா அம்மா சரளா நில்லு. ஓடாத. அம்மா ஐயா இரு சரளா ஐயா அம்மா ஐயா அம்மா சரளா அம்மி சவன் சரளா நில்லு. சரளா என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது விழுந்து வைக்கிறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அவனை போய் தூக்குராஜா, ரூம்ல படுக்க வை. எந்திரிங்க பெரியவரே, எந்திரிங்க. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எல்லாம் விளையாட்டுல சேர்த்துக்கிறேன். ஐயா முடியல, நீ உட்காந்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் செய்றேன். ப்ளீஸ்.
என்ன சொன்னாலும் செய்வியா? ம், என்னை பார்த்து எல்லாம் சிரிச்சிங்கள. இரு, இனிமே நான் எப்போ உன் முன்னால வந்தாலும் நீ எனக்கு சல்யூட் அடிக்கணும். ம் ம் இப்போ உன் முன்னாடி தான் நான் இருக்கேன். ம்